Hello guys, welcome back to Bomis Education. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கிளாஸ் 6th term 1 science measurement அப்படிங்கற லெசன் தான் பார்க்க போறோம். இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? அளவுகள் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு உன்னோட ஹைட் அளக்கணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதுக்கு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஒரு டேபிளை நீ அளக்கணும் அப்படின்னா மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து டைமை மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மீட்டர் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு லென்த்தை வந்து அளக்கிறதுக்கு. பேலன்ஸ் அப்படின்னா என்னது? வெயிட்டை நம்ம அளப்போல் இப்போ காய்கறி கடையெல்லாம் போனீங்கன்னா தக்காளியில் எதில் வாங்குவீங்க? தராசில் தானே கொடுப்பாங்க. அப்போது அதை அளக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எதுக்கு தேவைப்படுது? போர்டு. இப்போ அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா போர்டு அளப்பாங்க, கிளாத் அளக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? மெஷரிங் டேப், மெஷரிங் ஸ்கேல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு உங்களுக்கு 7 மெஷர்மெண்ட் இது கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. டெம்பரேச்சரோடைய மெஷர்மெண்ட் கெல்வின். நெக்ஸ்ட்டு மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ், ஆம்பேர் எலக்ட்ரிக் கரண்ட், செகண்ட் டைம், மோல் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கிலோகிராம்னா மாஸ், கேண்டலானா இன்டென்சிட்டி ஆஃப் லைட். டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு வெப்பத்தை தான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸுன்னு தெரியும் உங்களுக்கு, எலக்ட்ரிக் கரண்ட்டு நமக்கு தெரியும், டைம்னா தெரியும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் அப்படின்னா வந்து ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சாக்பீஸ் தூள் எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம நுணுக்கணும்னா சின்ன சின்ன தூளாக இருக்குமா, அந்த தூள் எல்லாம் சேர்ந்தால் சாப்பீஸாக வரும். ஸோ அப்போ அதை தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோல்னு சொல்கிறோம். கிலோகிராம் அப்படின்னா மாஸ்னால் வந்து எடை எவ்வளோ. இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய மாஸ் எவ்வளோ, அதோடைய எடை எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது. அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, அதான் மாஸ். அண்ட் தென் லாஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி அப்படின்னா பிரைட்னஸ். அப்போ பிரைட்னஸ் ஆஃப் லைட். ஒரு குவான்டிட்டிஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெஷரிங் டூல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா லென்த். ஸோ வாட் இஸ் லென்த்? லென்த் அப்படின்னா என்ன? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசைடு பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த். அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இடப்பட்ட உள்ளக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் மே பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் ஆஃப் யுவர் புக் ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஃபுட்பால் கிரவுண்ட் இன் யுவர் ஸ்கூல் ஆர் ஈவன் ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய புக்கோட கார்னர்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ளக்கூடிய டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறமாட்ட உன்னுடைய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டில் கார்னர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த்தை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். அதோட டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ ஒரு கிரவுண்டோட டிஸ்டன்ஸ் தெரியும்னா நீ என்ன பண்ணுவேன்? மெஷரிங் டேப்பை வச்சு அளப்ப, ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் அளப்ப. ஸோ இது இடப்பட்ட உள்ளதான் லென்த். ஸோ அதை வந்து டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கூல் ஆர் ஈவன் ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல். வீட்டிலேருந்து ஸ்கூல் வரைக்கும், வீடு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோ, இதான் வந்து வீடு, இங்கே தான் வந்து ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நீ வந்து இங்கேருந்து இங்கே போவேன், அடுத்து இங்கே வருவேன். ஸோ இது எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ளதான் வந்து என்ன சொல்லுவோம்? லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து லென்த். இது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லென்த். ஓகேவா? த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். யூனிட் லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட், அதாவது எஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் என்னன்னா மீட்டர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் எம். இது வந்து எம் அப்படிங்கிற லெட்டரால் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வெரி ஸ்மால் லென்த் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர். ரொம்ப சின்ன லென்த்தெல்லாம் நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னா மில்லிமீட்டர், அதாவது எம்எம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சென்டிமீட்டர்லேயே மெஷர் பண்ணலாம். அதாவது லென்த் அப்படின்னா என்னது? மீட்டர், சென்டிமீட்டர். இதெல்லாம் வந்து நம்ம மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாமே வந்து எதில் லென்த்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? லார்ஜர் மெஷர்மெண்ட்ஸ் சே ஹைட் ஆஃப் அ பில்டிங். இப்போ ஒரு பில்டிங்கோட லார்ஜர் ஹைட், லார்ஜர் மெஷர்ஸ், அதாவது லார்ஜர் மெஷர்னால் பெரிய அளவுகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஹைட் ஆஃப் அ பில்டிங்கோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் எ பேனர். ஒரு பேனர்னால் என்னது? ஒரு பேனர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கட் அவுட்டு. ஓகேவா? ஆர் ஹைட் ஆஃப் அ லேம்ப் போஸ்ட்டு, அதாவது உங்கள் வீட்டிலலாம் இருக்கும், சாரி ஸ்ட்ரீட்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா லைட்டு. ஸோ அதான் வந்து லேம்ப் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஆல் மெஷர்ட் இன் மீட்டர். இது எல்லாமே இதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணுவோம். ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்த்? சே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities ஆர் வில்லேஜஸ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹோம். இப்போ என்ன பண்ணுவோம்? ரொம்ப லாங்கர் லென்த்தாக இருக்குது, அதாவது உன்னுடைய 2 cities ஆர் 2 சிட்டிஸ்குள்ளே கூட இடப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, உன்னோட வில்லேஜுக்கு வீட்டிலேருந்து வில்லேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த மாதிரி 2 சிட்டிஸ்குள்ளே கூடிய டிஸ்டன்ஸு, வில்லேஜுக்குள்ள டிஸ்டன்ஸு, ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹோம். வீட்டிலேருந்து இங்கே பாருங்கள், வீட்டிலேருந்து ஹோம் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸாக இருக்கு இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, இன்னொரு ஊரில் தான்
போகிற அப்படின்னா நீ எந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறீங்க இல்லையா, அதுக்குள்ளே கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சென்டிமீட்டரோ மீட்டர்லையோ நம்ம வந்து மெஷர் பண்ண மாட்டோம். அதுக்கு புதுசாக யூஸ் பண்ணக்கூடியதான் என்னென்னா கிலோமீட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நோ த யூனிட் ஆஃப் லென்த். இப்போ யூனிட் ஆஃப் லென்த்தை பற்றி பார்க்கலாம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். சரியா? 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து லென்த்தை பற்றி. கரெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். நம்ம இப்போ ஒரு இதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு லென்த் ஆஃப் புக்கை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, அது மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, அளவுகள். நீ மெஷர் பண்ணி எழுதுவீங்கல்ல, இப்போ ஸ்கேலில் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதில் வரக்கூடிய சென்டிமீட்டர்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதான் அந்த மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் எப்போதுமே எப்படி இருக்கணும்னா அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அது வந்து தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இது சயின்டிஃபிக் கால்குலேஷனில் நிறையா தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷனில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது நமக்கு அக்கர் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்கேலை யூஸ் பண்ணி எப்படி பின்னோட மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு குண்டூசி தான். இப்போ டு மெஷர் த லென்த் ஆஃப் அ பின், இந்த பின்னோடைய லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த ஹெட் ஆஃப் த பின், அந்த பின்னோடைய குண்டூசியோட தலை மாதிரி இருக்கும்ல, அதாவது அந்த குண்டு மாதிரி இருக்கும்ல, அதான் வந்து ஹெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டை வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலில் 0 இருக்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணி காயின்சைட் பண்ண சொல்லியிருக்காங்க. காயின்சைட்னா ஒன்னோட ஒன்று சேரணும், அதாவது கரெக்டாக ரெண்டும் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுறது தான் காயின்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் தேர்ஃபார் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஃபைனல் டிவிஷன். த கவுண்ட் ஆஃப் த டிவிஷன் இஸ் mm. மில்லிமீட்டர், அதாவது நம்ம எத்தனை சென்டிமீட்டர் அது இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னை வந்து மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணி அதை வரக்கூடிய ஆன்சரை மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த above எக்ஸாம்பிள் த லென்த் ஆஃப் த பின் இஸ் 2 சென்டிமீட்டர் அண்ட் 6 மில்லிமீட்டர். இந்த லென்த் மெஷர் பண்ணாங்களே அதில் எவ்வளோ வந்திருக்கா நமக்கு? 2 சென்டிமீட்டர் அண்ட் 6 மில்லிமீட்டர் நமக்கு வந்திருக்கு. நம்ம மெஷர் பண்ணும்போது முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை ஸ்கேலுக்கு பேரலாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்கேலில் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நார்மலாக நம்ம ஸ்கேலெல்லாம் மெஷர் பண்ணுவோம்ல, அவ்வளோதான். அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது பேரலக்ஸ் எரர். பேரலக்ஸ் எரர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் எரர். இது எப்போ அக்கர் ஆகும், எப்போ வந்து நடக்கும் இந்த மாதிரி எரர் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்டே டிஃப்ரெண்ட் வேஸில் பார்ப்போம். மேலே இருந்து பார்ப்போம், சைடில் இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐஸ் பொசிஷனால் வரக்கூடியது தான் வந்து இந்த பேரலக்ஸ் எரர் அப்படிங்கிறது. பேரலக்ஸ் எரரில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டை மேலேருந்து பார்க்குறோமா சைட்லேருந்து பார்க்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பேரலக்ஸ் எரரை பொறுத்த வரைக்கும். நம்மளோட ஐ எப்போதுமே எப்படி இருக்கணும்னா வெர்டிக்கலாக இருக்கணும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ பிக்சரை பாருங்கள். நம்ம பேரலக்ஸ் எரர் அப்படின்னா என்ன சொன்னோம்? வெர்டிக்கலாக இருக்கணும். வெர்டிக்கல் அப்படின்னா என்ன? செங்குத்து 90 டிகிரிக்கு இருக்கணும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ரீடிங் ஃப்ரம் பி வில் பி கரெக்ட். இந்த பி அப்படிங்கிற பிக்சரில் தான் வந்து 90 டிகிரி வெர்டிக்கலாக பார்க்குது. ஸோ அப்போ இதான் வந்து கரெக்ட். ஃப்ரம் பொசிஷன் ஏ அண்ட் சி, ஏவும் சியும் கிராஸாக வந்துருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் வந்து எரர். ஸோ பேரலக்ஸ் எரர் வராமல் இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பி மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மாஸ் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.